வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பேராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி லிமிடெட். இது சின்ன சின்ன ட்ரோன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே தயாரிக்கிற ஒரு கம்பெனி. அது மட்டும் இல்லாத இது லாங் டைம் ப்ராஜெக்டும் எடுத்து பண்றாங்க இந்த கம்பெனிஸ்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது டிஃபென்ஸ் டெக்னாலஜி இன்வோக் பண்ற ஒரு கம்பெனி. கடந்த ஈராக் வார்ல அமெரிக்காவும் ஈடுபட்டதால இந்த கம்பெனிக்கான டெக்னாலஜி எக்ஸ்போர்ட்ல 5% அதிகரிச்சிருக்கிறதா இந்த கம்பெனி தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி தரப்புல இருந்து இன்னொன்னும் சொல்லியிருக்கிறாங்க, அதுதான் ஸ்டாக் ஸ்பிளிட். அதாவது 10 rupees ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஸ்டாக்கை 5 rupees பண்ண போறாங்க. அதாவது 1:1 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இதுல இருக்கிற அப்டேட். அப்போ இது ரெக்கார்ட் டேட் என்னைக்கு சொல்லியிருக்காங்க, ஜூலை 4th சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வரைக்கும் இருக்கிற எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் இந்த பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மூலயமா இந்த கம்பெனி யார்கிட்ட இல்லையோ அவங்களாம் ஒரு என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கம்பெனியோட கரண்ட் ஷேர் பிரைஸ் 1672. தற்போதைய விலையில இருந்து ஒரு 700-800 ரூபாய் நமக்கு குறைவா கிடைக்கும். ஏன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்தா ஸ்டாக்கோட பிரைஸ் குறைவாகும் இல்லையா? அதனால இந்த கம்பெனி டிஃபென்ஸ் செக்டர்ல ஒன் ஆஃப் பாயினியர் கம்பெனின்னே சொல்லலாம். இதனுடைய மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா 6555 கோடி ரூபாய். கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 1672 ரூபாய் பர் ஸ்டாக் பிரைஸ் இருக்குது. பி ரேஷியோ 159 ரூபா இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டை பத்தி எதுவும் தெரியல. ROCE 15.4% இருக்கு. ROC 11.3% இருக்குது. ஃபேஸ் வேல்யூ பர் ஷேர் 10 rupees இருக்குது. CAGR 25.5% இருக்குது. ஓ சூப்பரான CAGR. கடந்த குவார்டர்ல ப்ராஃபிட் அதாவது மார்ச் குவார்டர்ல ப்ராஃபிட் 14 கோடி ரூபாய் இருந்தது. அதுவே டிசம்பர் குவார்டர்ல 14 கோடி ரூபாய் இருந்தது. அதுவே மார்ச் குவார்டர்ல 27 கோடி ரூபாய் வரைக்கும் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு. அதாவது FY 24ல 30 கோடி ரூபாய் இருந்தது. FY 25ல 61 crores, அதாவது 61 கோடி ரூபாய் அதிகம் இருக்குது. FIS இந்த ஸ்டாக்கை அதிகமாக பை பண்ணியிருக்கிறாங்க. 7.28% அதிகமாக பை பண்ணியிருக்கிறாங்க. போன குவார்டரோட இந்த குவார்டரோடைய ஸ்டாக்ஸ் ஐயா பை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க FPI. அப்புறம் DIIயும் இந்த ஸ்டாக்ல நம்ம கணிசமான அளவு உயர்த்திருக்கிறாங்க. போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்டருக்கு 2.16% அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் செக்டர்ல இருக்கிற ஒன் ஆஃப் பாயினியர் கம்பெனில இதுவும் ஒன்று. ஏதாவது வார்கீர் வந்தா இந்த கம்பெனி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்ன இதுல கான்ஸ்னா, இந்த செக்டர்ஸ் டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் வாங்கி ஹோல்டு பண்ணோம் அட்லீஸ்ட் 2-3 years, 3 to 5 years என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் ஷார்ட் டைமே 2-3 years ஹோல்டு பண்ணாதான் இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாத இது மூலமா டிவிடெண்ட்டுகளும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இதுதான் இதுல இருக்க செய்தி. தேங்க்யூ, பாய்.